பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே மணக்குடியில் ரூபாய் 24 கோடி மதிப்பில் புதிய நவீன பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அதனை திறப்பதற்கான எஞ்சிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி நகர்மன்ற தலைவர் செல்வராஜுடன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதிய பேருந்து நிலையம் இந்த மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது 7 நாளுக்குள்ளாக நம்ம தீர்மானிச்சிரும் திறக்கிறதுக்கு. அதிகபட்சம் 2 பணிகள், ஒன்று அனுமதி அங்கேருந்து ஒப்புதல் எல்லாம் ரெடியா இருக்கு. நகராட்சியிலேருந்து நம்ம சன்னிதானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒப்புதல் HRNCல கடிதம் வர வேண்டியிருக்கிறது. இது கடித கரஸ்பாண்டன்ஸ் கடித நாட்கள் தான். ஸோ 17ஆம் தேதி நம்முடைய சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. அதிகபட்சம் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ளாக அது நிறைவு செய்யப்பட்டு 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளாக பேருந்து நிலையம் நம்முடைய பைபாஸனுடைய அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நெல்லூர்பேட்டை பெரிய ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரி நிரம்பியது. அந்த ஏரியில் தற்போது தண்ணீர் குறைந்து வரும் நிலையில் அந்த ஏரியில் 2 அடி மாரியம்மன் கல் சிலை இருப்பதாக குடியாத்தம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து சென்ற குடியாத்தம் போலீசார் ஏரியில் இருந்த மாரியம்மன் கல் சிலையை மீட்டு வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தனர். ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட மாரியம்மன் சிலைக்கு அப்பகுதி மக்கள் மஞ்சள் பூசி பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தின் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 70 வயது பூர்த்தியடைந்த ஓய்வூதியர்களுக்கு தேர்தல் அறிக்கை வாக்குறுதிப்படி ஓய்வூதியத்தில் 10% கூடுதலாக வழங்கிடவும், தேர்தல் வாக்குறுதிப்படி திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், காப்பீடு திட்டத்தை அரசை முழுமையாக ஏற்று நடத்திட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் அமைப்பின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நகலை பிப்ரவரி நாளை 15ஆம் தேதி அனைத்து கிராமங்களிலும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என விவசாயிகளுக்கு PR பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்கள் அமெரிக்க நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு 18% வரி விதித்துக் கொள்வதற்கும், அதே நேரத்தில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் உணவுப் பொருட்களை இந்தியாவில் 0% வரி இல்லாமலேயே இறக்குமதி செய்வதற்கும் இந்திய அரசாங்கம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பது இந்திய விவசாயிகளை தற்கொலை நிலைக்கு செல்லக்கூடிய செயலாகும். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக பிரதமர் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். வர்த்தகத்துறை அமைச்சர் BS கோயலை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இதனை வலியுறுத்தி நாளைய தினம் இந்தியா முழுமையிலும் அனைத்து கிராமங்களிலும் இந்திய அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்த நகலை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் விவசாயிகள் தீயிட்டு கொளுத்தி தனது எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். மேலும் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். இது இந்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக தீவிரமாக விவசாயிகள் ஒன்றுபட்டு நடத்த இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். மயிலாடுதுறையில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வரும் 20ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி 2ஆம் நாள் நிகழ்வில் அமெரிக்கா, பெங்களூர், மும்பை, சென்னை, சேலம், மயிலாடுதுறை நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். சிவனின் அனைத்து முத்திரைகளையும் உள்ளடக்கிய நாட்டிய படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பரதநாட்டியம் அரங்கேற்றிய குரு மற்றும் மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், கேடயங்கள் வழங்கப்பட்டன.
வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள கால்நடை பல்நோக்கு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சமுதாய நாய்களுக்கான அறுவை சிகிச்சை முகாமை துவங்கி வைத்தார். தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் வகையில் தகுந்த உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி சமூக நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையினை உள்ளாட்சி அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உதவி இயக்குநர் அந்துவன், வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று வாரச்சந்தையில் 15,000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்த நிலையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் விழா சரஸ்வதி யாகம் நடைபெற்றது. இதில் தங்க கோவில் நிறுவனர் சக்தி அம்மா பூஜைகளை செய்து புனித நீரை எழுதுகோள்களின் மீது ஊற்றி மாணவிகளுக்கு எழுதுகோள்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சௌத்ரி உள்ளிட்டோரும் திரளான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்குளத்தில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராஜேஷ் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதில் ஆம்புலன்ஸில் உள்ள பழுதுகளை உடனுக்குடன் முறையாக சரி செய்து தர வேண்டும், தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான 8 மணி நேர வேலையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.